லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரி, போயிட்டு வரேன் தாத்தா. சரிம்மா, போயிட்டு வரேன். சரிங்க அண்ணி. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. பார்த்து நல்லபடியா போயிட்டு வா. வாழ்த்துக்கள். அத்தை, அவ கையில இருக்கிற கொத்து சாவி எனக்கு ரொம்ப பொருத்தலா இருக்கு. ஏதாவது பண்ணி அத அவ கிட்ட இருந்து பறிக்கணும் அத்தை. இப்போ அது கூட முக்கியம் இல்லம்மா. பொம்மி வாரிசா செலக்ட் ஆகி இப்பதான் முதல் முறையா கடைக்கு போயிருக்கா. அதுக்கு அவ கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன்னு இப்ப வாழ்த்தி வழி அனுப்பிச்சாங்கல்ல, அத அத்தனை பேரும் உணரணும். அத நாம தான் உணர வைக்கணும். அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அந்த கொத்து சாவி அவ கையை விட்டு போயிடும். என்ன புரியுதா? அம்மா, அத கண்டிப்பா பண்ணிட முடியுமாமா? மனசு வச்சா முடியாதது எதுவுமே இல்லடா. பண்ணி காமிக்கிறேன். அம்மா, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டோம். எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே வாரிசு போட்டியில நீங்க ஜெயிச்சு வந்தது எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா. தெய்வநாயக ஐயா மாதிரி உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது. நீங்க தான் அந்த பொறுப்புக்கு வரணும்னு சொல்லி நாங்கெல்லாம் வேண்டிக்கிட்டோம். எங்க வேண்டுதெல்லாம் வீண் போகல மேடம். நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க எங்களுக்கு கிடைச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா வேலையும் முன்ன பார்த்ததை விட இன்னும் சிரத்தையோட வேலை பார்க்கணும். வியாபாரத்தை இன்னும் நல்லபடியா உயர்த்தி காமிக்கணும். இது எனக்கான சவால். இதை நல்லபடியா செய்யணும். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நான் உங்கள ஒருத்தியா இருப்பேன். அதை எங்களுக்கு சொல்லணுமாமா? நாங்க எப்பவுமே உங்க கூடவே இருப்போம். ஆமா மேடம், நிச்சயமா எப்பவும் உங்க கூடவே இருப்போம்மா. ரொம்ப நன்றிங்க. சரி, எல்லாரும் வாங்க, உள்ள போலாம். சரிங்க சரிங்க. பிள்ளையாரப்பா, தாத்தா என்ன நம்பி இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு. அவரோட நம்பிக்கைய வீண் போக நான் விட மாட்டேன். அதுக்கு நீதான் பிள்ளையாரப்பா எனக்கு துணையா இருக்கணும். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க? என் பேரு முருகேசன். மெயின் பிரான்ச்ல இருந்து வரேன். பத்மநாபன் சார் அனுப்பிச்சார் மேடம். என்ன விஷயம்? இல்ல மேடம், வீட்ல ஏதோ முக்கியமான ஃபைல் இருக்கா, அதை எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட அந்த குத்து சாவியை வாங்கிட்டு வர சொன்னாரு. சாவியா? ஐயோ, சொதப்பிட்டனே. சாவி குத்த நான் தூக்கிட்டு வந்துட்டேனா? நீங்க எவ்வளவு நாளா வேலை செய்றீங்க? உங்களை இங்க நான் பார்த்ததே இல்லையே. மேடம், நான் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் மேடம் வேலைக்கு சேர்ந்தேன். பத்மநாபன் சார் தான் அனுப்பிச்சு விட்டாரு மேடம். அதனால தான் வந்தேன். நான் சாருக்கே கால் பண்றேன், நீங்களே பேசுங்க. சார், நான் சாவி வாங்கணும்னு வந்திருக்கேன். பொம்மி மேடம் பேசணும்னு சொல்றாங்க சார். ஹலோ.
அவசரமா முக்கியமான ஒரு ஃபைல் எடுக்கணும், சாவியை கொடுத்து அனுப்புன்னு சொன்னா நீ என்னமோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அது நான் நேர்ல வந்தா தான் கொடுப்பியா? என்னமோ ஃபோன் பண்ணி செக் பண்றியாமே. இல்ல மாமா, நான் சாவியை கொடுத்து அனுப்புறேன். அண்ணே, இது ரொம்ப முக்கியமான சாவி, பத்திரமா கொண்டு போய் கொடுத்துருங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். வரேங்க. பொம்மிக்கிட்ட இருந்து சாவி வாங்கிட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி பேசுனதும் உடனே சாவியை கொடுத்துட்டா. சரி, நீ முதல்ல வீட்டுக்கு வா. நான் சொன்ன மாதிரி அப்படியே செய்யணும். என்ன புரியுதா? சரி மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். ஜெகதீஷ், ஜெகதீஷ். தாத்தா, இது வரேன் தாத்தா. என்ன தாத்தா? ஜெகதீஷ், இனி பொம்மி தான் கடைகளை நிர்வாகம் பண்ண போறாங்கிற தகவலை நம்ம கடையாளங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா இல்லையா? அதெல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேன் தாத்தா. ஒரு 8 நீயும் கடைக்கு போய் பொம்மிக்கு கொஞ்சம் கைட் பண்ணணும். இதெல்லாம் பத்மநாபம் செய்ய வேண்டிய விஷயம். என்ன பண்றது, அவன் முறுக்கிக்கிட்டு நிக்கிறான். சார், ஏசி சர்வீஸ்க்காக வர சொல்லியிருந்தாங்க சார். வா 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 வா. ஏசில நிறைய ஐஸ் ஃபார்ம் ஆகுதுப்பா, அதான் பிரச்சனை. கொஞ்சம் பார்த்து கொடுக்குறியா? கண்டிப்பா பாத்துறேன் சார். ஜெகதீஷ் தாத்தா, கொஞ்சம் கூட்டு போய் காட்டுப்பா. வாங்க. வாங்க. இந்த ஏசி தான். சரி சார், ஐஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா கேஸ் லீக்கா இருக்கும். இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட்லாம் க்ளீன் பண்ணணும். சோப்பு, பழைய துணி, பக்கெட்டு, பிரஷ் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் வேலையை ஆரம்பிச்சிருவேன். சரி, எடுத்துட்டு வரேன். சரிங்க. மாமா, மாமா. சொல்லுமா. யாரோ வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. ஏசி சர்வீஸ்க்கு வந்திருக்காங்கம்மா. ஜெகதீஷ் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. உள்ள சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெகதீஷா? இல்ல மாமா, ஜெகதீஷ் இப்பதான் ரூம்ல இருந்து வெளியே போனதை நான் பார்த்தேன். அது எப்படி முகம் தெரியாத ஆள தனியா உள்ள விட்டு ஜெகதீஷ் கிளம்பி வெளியில போயிட்டான்? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, இப்போ ஜெகதீஷ் போனதை பார்த்துட்டு தான் நான் கேக்குறேன். இப்படி யாருன்னு தெரியாத ஒருத்தரை எப்படி தனியா விடுறது? என்ன இந்த பைய பொறுப்பு இல்லாம இருக்கானே. ஜெகதீஷ், ஜெகதீஷ், எங்கப்பா போயிட்ட? விடுங்கறல. ஏய், யாராவது வாங்க. போய்டு. அடுத்து கொன்னுருவேன். விடு. கைடு. விடு. ஏய், விடுங்கறல. ஏய், விடு. விடுடா. விடுடா. ஏய், விடுடா. இது பண்ணாதே. விடு. விடுடா. விடுங்கறல. பேக்க குடுடா. சொன்னா கேளு. நீ சொல்றல. ஏய், பத்தாத. பேக்க குடு. விடு வராத. கட்டிடா. ஏய், விடுடா. ஒண்ணு பண்ணடா. ஏய், மாமா. இவன் மெக்கானிக் இல்ல மாமா. இவன் திருடே. விடு. பேக்க குள்ள நிறைய நகை இருக்கு மாமா. ஏய். அடிடா அவனை. ஏய், விடுடா. ஏய், யாரா நீ? சாவித்திரி, விட்டுருமா. ஏய், 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 பேக்க குடுடா. ஏய், விடுடா.
வாங்க தாத்தா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்தை. என்னமாச்சு? இல்லப்பா எனக்கு ஒண்ணு இல்ல. நீ ஒண்ணு பண்ண, முதல்ல ரூம்ல நகை எல்லாம் சிதறி இருக்கு, எல்லாம் சரியா இருக்கான்னு போய் பாரு. ஏமா இப்ப அதுவாமா முக்கியம். முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டி போற வழி. ஓ மாமா, இது சின்ன காயம் தான் மாமா, எனக்கு ஒண்ணு இல்ல. வீட்டுக்குள்ள பட்ட பகல்ல நம்ம இருக்கும் போது ஒருத்த வந்து ரூமுக்குள்ள புகுந்து எல்லா நகையும் எடுக்க பாத்திருக்கா. என்ன இருக்கு எதை போச்சுன்னு கூட தெரியல. நீ முதல்ல போய் செக் பண்ணுப்பா. ஜெகதீஷ் போய் என்னன்னு போய் பாருப்பா. ஓ நான் சொல்றது முதல்ல கேளுங்க, போங்க. தாத்தா என்னப்பா? சாவி போட்டு தான் திறந்திருக்கான். இது நம்ம ஒரிஜினல் சாவி. இது எப்படி அவங்க கைக்கு போச்சு? தெரியல தாத்தா. கொத்து சாவி பொம்மி கிட்ட எல்லாம் இருந்துச்சு. ஜெகதீஷ், நீ உடனே பொம்மிக்கு போன் பண்ணி உடனே அவளை வீட்டுக்கு வர சொல்லு. ஆனா என்ன ஏதுன்னு எந்த விஷயமும் சொல்லிக்க வேணாம். அவ ரொம்ப பயந்துருவா. உடனே வீட்டுக்கு வர வைப்பா. சரி தாத்தா. ஹலோ, சொல்லுங்க அண்ணா. பொம்மி, நீ உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வா. என்ன விஷயம்னா? தாத்தா, பொம்மி இப்ப வந்துருவா. மாமா, முதல்ல போலீஸ்க்கு போன் போட்டு அவங்கள உடனே வர சொல்லுங்க. அவங்க வந்ததும் அவனை பிடிக்க சொல்வோம். அதெல்லாம் வேணாமா. அதான் எதுவும் திருட்டு போகல. அது போலீஸ் வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு போனா கண்டிப்பா பத்திரிகையில செய்தி வரும். நம்ம பேரு வெளியே வந்தா அது நம்ம வியாபாரத்தை பாதிக்கும். பொம்மி வரட்டும், அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்போம். விசாரிங்க. பேப்பர்ல பேர் வரக்கூடாதா? நீங்க எப்படி எல்லாம் பேர் கெடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்படி எல்லாம் செய்யத்தான் இந்த சாவித்ரி படையெடுத்து வந்திருக்கா. என்னாச்சு அத்தை? கையில கட்டல போட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சொல்லுங்க அத்தை, என்ன ஆச்சு? அது அம்மா பொம்மி, இங்க வாமா. தாத்தா, என்ன தாத்தா என்னாச்சு? அது சம்பந்தமா பேசத்தாம உன்னை வர வச்சோம். வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்ன ஆச்சு தாத்தா? என்ன ஆச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேம்மா. வீட்டோட கொத்து சாவி எங்கம்மா? சாவி மாமா கிட்டதான் இருக்கு. என்னது? மாமா கிட்ட இருக்கா? எந்த மாமா கிட்ட இருக்கு? டேய் பத்து, அமைதியாடுறா, பேசிட்டு இருக்கேன்ல. மாமா, மெயின் பிரான்ச்ல இருந்து முருகேசன் ஒருத்தர் நீங்க அனுப்புனதா வந்தாரு. அவர்கிட்ட தான் நான் சாவியை கொடுத்தேன். முருகேசனா?
எந்த முருகேசன்? மெயின் பிரான்ச்ல இருந்து வரதா சொன்னாரு. 2 வாரத்துக்கு முன்னாலதான் வேலைக்கு சேர்ந்தாராம். நீங்க சொல்லிதான் மாமா அவரு வந்தாரு. மாமா நீங்க சொன்னதா சொல்லியும் நான் கூட அவர்கிட்ட கண்டிப்பா சாவி வேணுமான்னு கேட்டேன். அவர் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாருல்ல மாமா. நான் கூட உங்ககிட்ட பேசினேனே. யார்கிட்ட பேசின? எப்ப பேசின? அது 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 வந்து உன் போன்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணியா? இல்ல மாமா, வந்தவர் ஏதா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசி என்கிட்ட கொடுத்தாரு. உங்க பேரு கூட போன்ல வந்துச்சு மாமா, நான் பார்த்தேன். முட்டாள்தனமா பேசாத. எவனோ ஒருத்த வந்து நான் போன்ல பேசுறேன்னு சொன்னா நம்பிடுவியா? பேர் வந்துச்சா? பேர் வந்துச்சு, சரி. அதுல என் நம்பர் வந்துச்சா? செக் பண்ணியாத? இல்ல மாமா, ஆனா உங்க குரல் தான் கேட்டுச்சு. உங்க குரல் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. நீங்க உடனே கொடுத்து அனுப்பு, முக்கியமான ஃபைல் எடுக்கணும்னு சொன்னதும் நான் சாவியை கொடுத்து விட்டுட்டேன். பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா உங்க பேத்தியோட லட்சணத்தை? என்னமோ இவதான் வீட்டுக்குள்ள திறமசாலி, வீட்டை இப்படி ஆக்கிடுவா, கடையை அப்படி ஆக்கிடுவான்னு ஏதோ சொன்னீங்க. இப்ப எவனோ சொன்னதை கேட்டு ஏமாந்து கொத்து சாவியை கொடுத்து அனுப்பியிருக்கா. வீட்டோட நகை, பணம், இன்னும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கிற வீட்டோட லாக்கர் சாவி அத முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கையில குடுக்கறான்னா இவ தற்கொலைத்தனத்தை என்னன்னு சொல்றது? விட்டா கடை சாவி, கள்ளா சாவின்னு எதை வேணா எடுத்து எவனுக்கு வேணா கொடுத்துருவா போல இருக்க. படிக்காத ஆள்கிட்ட பதவியை கொடுத்தா என்னெல்லாம் ஆகும்னு இனிமேலாவது தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே அன்னைக்கு ஆனந்த் சார் இருக்கிறப்ப நம்ம பட்ட அவமானம் எல்லாம் பத்தாதா? இப்படி ஒரு படிக்காத பட்டிக்காட்ட நம்பி இன்னும் எவ்வளவு அவமானப்பட போறோம்னு தெரியல. தாத்தா, சாரு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேச சொல்லுங்க. அதை விட்டுட்டு பொம்மி மேல இருக்கிற பகையை வச்சுக்கிட்டு அவளை கேவலமா பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் இவருக்கு தகுதியும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது. என்னடா ரைட்ஸ் கிடையாது? உன் பொண்டாட்டின்னு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற. என்ன மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா? அவளுக்கு பறிஞ்சு பேச வந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன்பா, நான் கேட்டதுல என்ன தப்பு? சரி, எனக்கு தான் ஏதோ முன்விரோதம் இருக்குன்னு சார் சொல்றாரு, அப்ப நீங்களே கேளுங்க. என்னமா பூமி, உன்னை சுத்தி என்ன விஷயம் நடந்தாலும் அதை தெளிவா கேள்வி கேட்டு நீதான் பண்ணணும். அந்த பொசிஷன்ல தான் நீ இருக்க. வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? தாத்தா, நான் வேணும்னே பண்ணல தாத்தா, தெரியாம நடந்துருச்சு தாத்தா. அத்தை, அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் சாவிய கடைக்கு எடுத்துட்டு போயிருக்க கூடாது. வீட்டுல பரபரன்னு வேலை செஞ்சதுனால மறந்து அதோடவே கிளம்பிட்டேன். இனிமே சாவி வீட்லயே இருக்கட்டும். தாத்தா, இனிமே சாவிய நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த பாருங்கப்பா, 1000 பேர் 1000 விதமா சொல்லட்டும், ஆனா நான் சொல்றத நீங்க மனசுல வச்சுக்கங்க. எதுக்காக பொம்மியை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம், ஏன் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தோம்னு இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க வருத்தப்படத்தான் போறீங்க. ஆனா எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு. அத்தை,
எனக்கு சாப்பிட ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். ஏன் இப்படி படப்படன்னு பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாரு, ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா என்ன பண்றது? எல்லாம் ஒன்னால வந்தது. போட்டியில ஜெயிச்சு வந்தது மனோ. அவன் ஜெயிச்சு உனக்கு கொடுத்த பதவிய நீ எதுக்கு இவளுக்கு தூக்கி கொடுத்த? அதனால தானே இத்தனை பிரச்சனையும். ஒரேடி அப்படி பொம்மையை மட்டும் தட்டி பேசுறீங்களே. நம்மள சுத்தி எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கணுமா? சில நேரத்துல இந்த மாதிரி கெட்டதும் நடக்குங்க. எல்லாமே அனுபவம் தானே. அந்த அனுபவத்துல இருந்து நாம எப்படி பாடம் கத்துக்கிறோம், மறுபடியும் அந்த தப்பை எப்படி நம்ம செய்யாம இருக்கோம் அப்படிங்கறது தான் நம்ம புத்திசாலித்தனம். இது பாரு, நீ கவலைப்படாம போ. எனக்கு சின்ன காயம்தான், சரியாயிடும். இல்ல பரவாயில்ல, உட்காரு. நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது பொம்மி. என்னடா நாம அழுதுகிட்டு இருக்கோம், இவன் பாட்டுக்கு வந்து சும்மா உக்காந்துட்டு இருக்கானேன்னு தான் நினைக்கிற. பொம்மி இங்க பாரு, நான் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கொஞ்சம் பொறுமையா கேளு. சொல்லுங்க வேம்பு சார். இந்த வீட்டுக்குள்ள புதுசா ஒரு அம்மா வந்திருக்குல்ல, அந்த அம்மா வந்ததுல இருந்து என்னென்ன நடந்துச்சு, அந்த அம்மா என்னென்ன பண்ணுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு.